உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக இரங்கலும் நிவாரண நிதி மற்றும் அவர்களின் உடல்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி நல்லடக்கம் செய்யும் செலவை அரசே ஏற்கும். மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இனி நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இவ்விபத்தின் குறித்து இயக்குனர், தொழிலாள பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் தொழிலாளர்கள் 27,65,313 தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளனர். இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.